ஆரியன் திரை விமர்சனம். விஷ்ணு விஷாலின் மற்றொரு கிரைம் த்ரில்லர் முயற்சி வென்றதா? ராட்சசன் என்ற பிளாக் பஸ்டர் படத்துக்கு பிறகு கட்டா குஸ்தி வெற்றி படம் தந்த விஷ்ணு விஷால் மீண்டும் ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தில் களமிறங்கியுள்ளார். சமூகத்தில் கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இல்லாததால் விரக்தி அடையும் எழுத்தாளர் அழகர் கதாபாத்திரத்தில் செல்வராகவன் ஒரு முன்னணி தொலைக்காட்சி அலுவலகத்தில் நுழைந்து அங்கு நடக்கும் ஒரு விவாத நிகழ்ச்சியை ஹைஜாக் செய்யும் அவர் அங்கு ஒரு விபரீதத்தை அரங்கேற்றுகிறார். அடுத்தடுத்து நடக்க போகும் கொலைகள் குறித்து அவர் தரும் ஹிண்ட்ஸ் காவல்துறையை கலக்கம் அடைய செய்கிறது. தனது திருமண வாழ்க்கையில் இக்கட்டான சூழலில் இருக்கும் போலீஸ் அதிகாரி நம்பியாக விஷ்ணு விஷாலிடம் அது குறித்த விசாரணை ஒப்படைக்கப்படுகிறது. அதன் பின் என்ன ஆகிறது என்பதே ஆரியன் திரைக்கதை. சீரியல் கில்லர், சைக்கோ த்ரில்லர் படங்கள் என்றதுமே காலம் காலமாக ஒரே போன்ற கதைகளை எடுத்து தள்ளும் சூழலில் ஒன்லைனராகவே ஒரு புதிய முயற்சியை கையில் எடுத்த இயக்குனர் பிரவீனை பாராட்டலாம். படம் தொடங்கி செல்வராகவனின் அறிமுகமானதுமே ஒரு பரபரப்பு தொற்றிக் கொண்டு விடுகிறது. அந்த துவக்க காட்சிகள் எடுக்கப்பட்ட விதம் புத்திசாலித்தனமான ஐடியா. இதுவே முழு படத்தின் மீதும் பார்வையாளர்களுக்கு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி விடுகிறது. ஆனால் அடுத்தடுத்த காட்சிகளில் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாமல் திரைக்கதை தடுமாறுவது ஒரு முக்கிய மைனஸ். ஓர் அட்டகாசமான தொடக்கத்துடன் ஆரம்பிக்கும் ஆரியன் படம் விஷ்ணு விஷாலின் அறிமுகம், அவரது குடும்ப பின்னணி, தேவையே இல்லாமல் நாயகன் நாயகி காதல் வாழ்க்கையை விளக்கம் ஒரு பாடல் என முந்தைய விறுவிறுப்பை அடுத்தடுத்த காட்சிகளை அமுக்கிவிடும் உணர்வு ஏற்படுகிறது. எனினும் ஒவ்வொரு கொலை நடப்பதும் அதற்கு முன்பு செல்வராகவன் தோன்றும் இடங்களும் மீண்டும் விட்டதை பிடிக்கும் வகையில் சுவாரஸ்யமாகவே செல்கின்றன. குறிப்பாக இரண்டாம் பாதி படத்தின் ஜானருக்கு நியாயம் செய்யும் வகையில் த்ரில் அனுபவங்களுக்கு உத்தரவாதம் தருகிறது. ஹீரோவாக விஷ்ணு விஷால் கிட்டத்தட்ட படம் தொடங்கி அரை மணி நேரத்துக்கு பிறகுதான் அவருடைய அறிமுகமே வருகிறது. குடும்ப வாழ்வில் தடுமாறும் கணவனாகவும் நூல் பிடித்து கொலைகளை துப்பறியும் போலீஸ் அதிகாரியாகவும் நேர்த்தியான பணியை செய்திருக்கிறார். செல்வராகவன் கதாபாத்திரமும் அது எழுதப்பட்ட விதமும் படத்துக்கு பலம். காரணம், படம் முழுக்க அவருடைய தாக்கம் இருந்து கொண்டே இருக்கும்படி எழுதிய விதம் சிறப்பு. ஸ்ரதா ஸ்ரீநாத்துக்கு கனமான கதாபாத்திரம். எனினும் அவருடைய டப்பிங்கில் கவனம் செலுத்தி இருக்கலாம். மானசா சௌத்ரிக்கு பெரிதாக வேலை இல்லை. டெக்னிக்கல் அம்சங்கள் ஆரியன் படத்துக்கு பெரும் பலம் சேர்க்கிறது. குறிப்பாக கிருஷ்ணன் வெங்கடேஷனின் ஒளிப்பதிவு முதல் காட்சியிலேயே ஒரு கிரைம் த்ரில்லருக்கான மனநிலையை செட் செய்து விடுகிறார். ஜிப்ரானின் பின்னணி இசை படத்தின் வேகத்துக்கு ஈடு கொடுக்கிறது. பாடல்கள் பெரிதாக ஈர்க்கவில்லை. செல்வராகவன் பேசும் வசனங்கள் அப்ளாஸ் பெறுகின்றன. படத்தில் கொலைகளுக்கு சொல்லப்படும் காரணங்கள் ஏற்கும்படி இல்லை. அந்த ஐடியாவே விபரீதமானதாக தோன்றுகிறது. சில இடங்களில் ஹாலிவுட்டில் வெளியான 7 படத்தின் நினைவு வருவதை தவிர்க்க முடியவில்லை. அதே நேரம் ரமணா பாணியில் சில இடங்களில் முயற்சித்திருப்பது எல்லாம் பெரிதாக கை கொடுக்கவில்லை. விஷ்ணு விஷாலின் துப்பறியும் காட்சிகளில் கிரைம் த்ரில்லர்களில் இருக்க வேண்டிய புத்திசாலித்தன காட்சிகள் மிஸ்ஸிங். கதையாக ஒரு நல்ல த்ரில்லர் களத்துக்கான ஒன்லைனரை எடுத்துக்கொண்ட இயக்குனர் அதனை திரையில் கொண்டு வருவதில் ஓரளவு மட்டுமே வெற்றி பெற்றுள்ளார் என்று சொல்ல தோன்றுகிறது. லாஜிக் மீறல்களையும் ஆங்காங்கே வரும் இழுவைகளையும் சரி செய்திருந்தால் இன்னொரு ராட்சசனாக வந்திருக்கும் இந்த ஆரியன்.